Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஆன்லைன்ல வந்து மணி earn பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. இம்பார்ட்டன்ட் வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து மணி earn பண்ணுறதுக்கான வெப்சைட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னு சொன்னால் SproutGIG அந்த வெப்சைட்டோட ஏர்னிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸை தான் சொல்ல போகிறேன். பேமெண்ட் ப்ரூஃபும் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோட நிறைய பேர் வந்து என்ன வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணி சில டவுட்ஸுக்கான சொல்யூஷனை வந்து எடுத்திருந்தீங்க. அதே மாதிரி இன்னொரு பிரதர் வந்து மெயினாக சில டவுட்ஸை வந்து கேட்டிருந்தார். அந்த டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து உங்களுக்கு காட்டி அவருக்கு நான் கொடுத்த சொல்யூஷனையும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வித்ட்ரோவல் ப்ரூஃப் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். அதோட இந்த வெப்சைட்டில் வந்து வரப்போகிற டாஸ்க் எல்லாமே சின்ன சின்ன வீடியோவை வந்து இனி வார வீடியோக்களில் வந்து வரும். இந்த வெப்சைட்டை மட்டுமே வச்சு மந்த்துக்கு சேலரி எடுக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. கோகுல் டெக்லேயும் வந்து ஒரு சிலர் இருக்காங்க. அதே வந்து மந்த்துக்கு வந்து சேலரி எடுத்துகிட்டு இருக்கவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 6 months முன்னாடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அந்த பிரதர் வந்து எவ்வளோ பேமெண்ட் எடுத்துருக்க எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ப்ரூஃபோடு காட்டியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதிகமாக earn பண்ணலாம். இது வந்து எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, டோட்டலாக வந்து ஃப்ரீ தான். ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து கோகுல் டெக்கில் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுல இருந்து அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறது வரைக்கும் சின்ன சின்ன வீடியோ வந்து போட்டுட்டு வரேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறேன்னு பாருங்கள். அதையும் அதை பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் அந்த வீடியோக்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இதுக்கான நுழைச்சையும் வந்து நீங்கள் எடுக்கலாம். குறைஞ்சது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 500 இருந்து 1000 வரைக்கும் earn பண்ணலாம். அதே மாதிரி இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து அதிகமாக எடுக்கலாம். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் நான் வந்து இது வரைக்கும் சொல்லாத முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், அந்த பிரதரோட டீட்டெயில்ஸையும் வச்சு. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன விஷயத்தை வந்து வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்ஸ் இருக்கும். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து இப்படியான டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு பிரதர் வந்து கேட்ட டவுட்டின் படி இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். அதோட இன்னும் சில விஷயங்களையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் குறைஞ்சது 500லேருந்து 1000 வரைக்கும் குறைஞ்சது நீங்கள் ஓரளவுக்கு வந்து அதுக்குள்ளே earn பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதில் போயிட்டு ஒரு எஃபோர்டுன்னு போட்டு நீங்கள் வந்து அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இதுக்கும் அதிகமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து SproutGIG வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை, அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுற மெத்தட் வந்து தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ கீழே வந்து இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை வந்து செக் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் நான் வந்து போட்ட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் எல்லாமே இதுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணதும் சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தான் வருது, எனக்கு வந்து எந்த வித டாஸ்க்குமே வருது இல்லை, ஸோ என்ன செய்கிறேன்னு சொல்லி என்னை வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனை வந்து இப்போ சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து டெஸ்க்டாப் மோடில் தான் நிற்குது. ஸோ இப்போ வந்து நான் ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கான அந்த வெர்ஷனில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, மொபைல் வீக்கு வந்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி ஆட் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கும். ஸோ எந்த டாஸ்க்குமே வராது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மேலே பாருங்கள் மெனு பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் எம்ப்ளாயர்னு சொல்லியிருக்கு. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒர்க்கர்னு சொல்லியும் இருக்குது. ஸோ இந்த எம்ப்ளாயருக்கும் ஒர்க்கருக்கும் இடையில் இருக்கிற இந்த க்ரீன் கலர் பட்டனை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து ஒர்க்கருக்கு வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்விட்ச் டு ஒர்க்கர்ஸுக்கு வந்து மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழே வந்து டாஸ்க் வரும். டாஸ்க் வந்து வரலன்னு சொன்னால் திரும்பவும் வந்து இந்த மெனுவுக்கு போங்க. போயிட்டு இதில் பாருங்கள் மைக்ரோ ஜாப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபைன் ஜாப்ஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து பழையபடி வேறு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இனி வந்து நீங்கள் டாஸ்க்கை உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்கை வந்து எடுத்து செய்து ஏர்ன் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, முதலாவது டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டேன். சிலருக்கு வந்து டாஸ்க் வந்து காட்டலைன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அந்த பிரச்சனை யாருக்குமே இருக்காது. ஓகே, இப்போ பாருங்கள் அந்த பிரதர் கேட்ட அடுத்த கேள்வி வந்து அதுக்கான ஆன்சரை வந்து சொல்கிறேன்.
ஓகே, அவர் கேட்ட கேள்வி வந்து என்னென்னு சொன்னால், இதில் பாருங்கள், ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் கொண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரியான டாஸ்க் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவரும் வந்து இந்த ஜிமெயில் க்ரியேட் பண்ணுற டாஸ்க்கை வந்து எடுத்திருந்தார். இதில் வந்து இவங்க கொடுத்த விஷயங்கள் வந்து அவருக்கு டவுட்டாக இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் சொன்ன விஷயத்த சொல்கிறேன். இதில் கொடுத்ததன்படி நீங்கள் செய்ய வேண்டியது, இவங்களுக்கு ஜிமெயில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் வந்து செய்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மேலே பாருங்கள், கோ டு இந்த வெப்சைட் ஒன்று தந்திருக்காங்க, அதாவது fakenamegenerator.com. இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதில் இருக்கிற நேம் எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்கள் ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ண வேண்டிய மெயிலோட URL அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லிங்கையும் வந்து கிளிக் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வளமையாக ஜிமெயில் க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்களே டைப் பண்ணி கூகுளில் போயிட்டு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நாலாவதாக சொல்லியிருக்கிற விஷயத்தை பாருங்கள், ஃபில் இன் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம். அதாவது ஸ்டெப் 1ல் வந்து கொடுத்த மாதிரி அந்த ஃபேக் நேம் ஜென்ரேட்டருக்கு வந்து நீங்கள் போக வேணும். அதில் போயிட்டு நீங்கள் ஒன்லி இங்கிலீஷ் நேமாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த நேமை தான் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமை வந்து கொடுக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள், 5வது வந்து செட் பாஸ்வேர்டு. இவங்க இதில் கொடுத்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஜிமெயிலுக்கு வந்து செட் பண்ண வேணும். ஸோ அதுதான் நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டாக இருக்குது மெயிலுக்கு. நீங்கள் வந்து வேறு பாஸ்வேர்டு வந்து கொடுக்கக்கூடாது, இவங்க சொன்னதை தான் நீங்கள் செய்ய வேணும். அடுத்தது பாருங்கள், 6வது வெரிஃபை வித் யுவர் மொபைல் நம்பர் தென் ரிமூவ் த நம்பர் ஒன்ஸ் இட் வெரிஃபைட். அதாவது சம்டைம் நீங்கள் வந்து ஜிமெயில் க்ரியேட் பண்ணும்போது மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் உங்களோடதையும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த நம்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இவங்களுக்கு வந்து இந்த மெயிலை வந்து கொடுக்க வேணும். அடுத்தது பாருங்கள், 7வது வந்து செட் ரீகவர் இமெயில் யூஸிங் திஸ் இமெயில். அதாவது இவங்க கொடுத்துருக்குற இந்த djsobjuj@hotmail.com இதைத்தான் நீங்கள் வந்து ரீகவரி மெயிலாக வந்து கொடுக்க வேணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், சேஞ்ச் யுவர் அக்கௌண்ட் லாங்குவேஜ் டு US English ஃப்ரம் திஸ் பேஜ். அதாவது அந்த பேஜோட லாங்குவேஜை வந்து இங்கிலீஷுக்கு வந்து சேஞ்ச் பண்ண வேணும். ஸோ அதுக்கு வந்து பக்கத்தில் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, myaccount.google.com/portulanguage. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் காப்பி பண்ணி உங்களோட கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த லாங்குவேஜுக்கு போகும். ஸோ நீங்கள் இங்கிலீஷுக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், 9வது வந்து சைன் அவுட் ஆன் யுவர் டிவைஸ். அதாவது நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண உங்களோட டிவைஸில் இருந்து அந்த மெயிலை சைன் அவுட் பண்ணிவிட்டு தான் இவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண வேணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு டாஸ்க்கும் வந்து செய்திருக்கிறார். ஸோ அதுலேயும் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தவர். என்னென்னு சொன்னால், அவர் கேட்ட விஷயத்தை பாருங்கள், ப்ளீஸ் டோன்ட் செட் ஜிமெயில் அட்ரஸ் சேம் ஆஸ் மை ரீகவரி மெயில். அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஜிமெயில் அட்ரஸையே நீங்கள் வந்து ரீகவரி மெயிலாக வந்து கொடுக்கக்கூடாது. இவங்க சொன்ன ரீகவரி ஜிமெயிலை மட்டும் நீங்கள் வந்து ரீகவரி மெயிலாக கொடுங்க. சம்டைம் அவங்க சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் ரீகவரி மெயில் வந்து கொடுக்க தேவையில்லை. ஓகே, இந்த டவுட்டும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் அவங்க கொடுக்குற அந்த URL அட்ரஸ் வந்து பிள்ளையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரியான நேம் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து இருக்காது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து அந்த டாஸ்க்கை வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்லது, செய்யாமல் விடுறது நல்லது. அதை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு டாஸ்க்கை வந்து எடுத்து செய்யுங்க. சம்டைம் வந்து இவங்க இதில் போயிட்டு ஒரு போஸ்ட்டை போட்டு இந்த மாதிரி டாஸ்க்கை வந்து போட்டிருப்பாங்க. இந்த டாஸ்க்கை வந்து போட்டதுக்கு அப்புறம் வந்து சம்டைம் அந்த வெப்சைட் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கலாம். ஸோ அப்படியான எரர்ஸும் வந்து வரலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டாஸ்க்கை வந்து செய்யலாம். ஓகே, இந்த டவுட்டும் வந்து கிளியராக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த வெப்சைட்டில் வந்து பக் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது ஆல்ரெடி செய்த அதே டாஸ்க் வந்து திரும்பவும் வந்து அவங்களுக்கு வந்து விசிபிள் ஆகுது, ஷோ பண்ணப்படுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதே டாஸ்க்கை வந்து திரும்ப வந்து செய்ய முடியாது. ஸோ நீங்களும் வந்து செய்த அதே டாஸ்க்கை தான் திரும்ப வந்து செய்கிறீங்களான்றதையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து இந்த பிரதர் வந்து என்ன கேட்டார், 2 நாளாக அவர் வந்து எனக்கு சில டவுட்ஸை வந்து கேட்டிருந்தார். ஸோ நான் வந்து மெசேஜ் மூலமாக ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இவர் மூலமாக நான் சில விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணியிருக்கிறேன். இவர் மூலமாக எடுத்த சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இவரோட டவுட்டையும் வந்து நான் வந்து கிளியர் பண்ணி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். அடுத்தது வந்து நான் வந்து சில விஷயங்களை சொல்ல வேணும். ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியாதுன்றும் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வேறு ப்ரௌசரை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ப்ரௌசரை வந்து சேஞ்ச் பண்ணி, அதாவது மொசில்லா கூகுள் குரோம் மாதிரி மொசில்லா ஃபயர்பாக்ஸ், அதே மாதிரி ஒபேரா, சஃபாரி, இந்த மாதிரி சில ப்ரௌசர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படியான ப்ரௌசரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயிலை வந்து க்ரியேட் பண்ண முடியுமா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான டாஸ்க்கை வந்து இதில் செய்துட்டு போகலாம்.
ஸோ ஜிமெயில் மட்டும்தான் க்ரியேட் பண்ண வேணுமென்று இல்லை, நிறைய டாஸ்க் இருக்குது. நீங்கள் வந்து டவுட் கேட்டால் நான் வந்து அப்படியான டாஸ்க்கையும் வந்து சின்ன சின்ன வீடியோவை வந்து செய்து போட்டு ரெடியாக இருக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதரோட அக்கௌண்ட் தான். இதில் பாருங்கள், இவர் வந்து பெண்டிங்கில் வந்து எந்த வித அமௌண்ட்டும் இல்லை. இவர் வந்து செய்த டாஸ்க் வந்து டோட்டலாக ஏர்ன் பண்ணது 0.18 USD வந்து ஏர்ன் பண்ணியிருக்கார். பட் இவர் வந்து நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கிறார். இதில் வந்து குறைவாக காட்டுதுன்னு சொன்னால் இது வந்து வித்ரோவபிள், அதாவது வித்ரோ பண்ணக்கூடிய, அதாவது இப்போ வந்து ஏர்ன் பண்ணி வச்சு வித்ரோ பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் இது. அடுத்தது பாருங்கள், செகண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து 0 காட்டுது. ஸோ இவர் வந்து ஒரு $5 இதில் ரீச் பண்ணால் கண்டிப்பாக வித்ரோ பண்ணி எடுக்கலாம் பேமெண்ட்டை. கீழே வந்து டாஸ்க் இருக்குது. யாருமே வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு டாஸ்க் இல்லைன்னு சொல்லி நினைக்க வேணாம். கீழே வந்து நிறைய டாஸ்க் இருக்குது, நீங்கள் வந்து செய்துட்டு போகலாம். ஓகே, இப்போ வந்து இவரோட ஏர்னிங் ப்ரூஃபை வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், மேலே வந்து மெனுவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு வாலெட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள், இவர் வந்து லைட் காயின் வித்ரோவல் வந்து எடுத்துருக்கிறார். ஸோ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து லைட் காயின் வித்ரோவல் வந்து எடுத்துருக்கிறார். ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டைம் வந்து வித்ரோ பண்ணியிருக்கிறார் அமௌண்ட்டை. கிட்டத்தட்ட $12 கிட்ட இவர் வந்து பேமெண்ட் வந்து வித்ரோ பண்ணி எடுத்துருக்கிறார் இவரோட லைட் காயின் வாலெட்டுக்கு. ஸோ $11 வந்து எல்டிசியாக வித்ரோ பண்ணி இவர் வந்து செல் பண்ணியிருந்தால் அவருக்கு வந்து உடனே பேங்கில் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இந்த பிரதர் வந்து எடுத்திருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து லைட் காயின் வித்ரோவலே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பேபால் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை தான். ஸ்ரீலங்காலேயே பேபால்ன்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனை தான். என்னென்னு சொன்னால் இன்கம் வந்து ரிசீவ் ஆகிறதும் இல்லை. ஸோ வேறு கண்ட்ரியை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து இருக்குது. அக்கௌண்ட் வந்து லிமிட்டட் ஆகுது, ப்ளாக் ஆகுது, சஸ்பெண்ட் ஆகுது, எவ்வளோ பிரச்சனை வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எல்டிசி வித்ரோவல் எடுக்கும்போது ஈஸியாக வந்து செல் பண்ணி உடனே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷாக வந்து எடுக்கலாம். ஸோ அவர் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து தந்திருந்தார் எனக்கு. அவரோட அக்கௌண்ட்டை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ முக்கியமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற வீடியோ வந்து போடுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த வெப்சைட்டில் போயிட்டு மணி ஏர்ன் பண்ணுற விஷயம் வந்து, அதோட இன்னும் சில விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.